நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த வேர்ல்டு கப்புக்கு இந்தியா வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ஃபைனலுக்கு போறது மூலியமா கண்டிப்பா வந்து இந்த முறை இந்தியா வந்து கண்டிப்பா ஃபைனல்ல கப் எடுக்கும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாவோ ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்தியா வந்து கண்டிப்பா வேர்ல்டு கப்ப எடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, செமில வந்து நாம வந்து இங்கிலாந்து கிட்ட மோதுனோம். அப்படி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ரொம்ப அதிரடியா விளையாடி கிட்டத்தட்ட 57 ரன்கள் கிட்ட அடிச்சாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 171 அப்படி 171 ஃபார் 7 அப்படின்ற நிலைமையில தான் இந்திய அணி அவங்களுக்கு வந்து டார்கெட் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஆனா, இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து மழையின் காரணமா ரொம்ப பிச்சோட தன்மை வந்து ரொம்ப மாறிச்சு. ஆனா, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்திய அணி வந்து ஒரு போதுமான ரன்ன வந்து அடிச்சது தான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ, இப்படி ரன் அடிச்சு வச்சிருந்தோம். நம்ம வந்து சரி அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் வந்து அவங்க வந்தாங்க. ஸோ, செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சர்க்கிள். பட்லர் வந்து அவங்க டீமுக்கு ஒரு பெரிய பலமா பார்க்கப்பட்டுச்சு. அப்படி பார்க்கப்பட்ட பட்லர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிரடியா ஆட ஆரம்பிச்சாரு. ஆனா, நம்ம தலைவன் வந்து அக்ஷர் பட்டேல உள்ள உட்டாங்க. ரோஹித் சர்மா கரெக்ட்டா பிளான் பண்ணாரு. அவங்க ஸ்பேஸ் போட்டா அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதும், அவரு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய கரெக்ட்டான பிளான எக்ஸிக்யூட் பண்ணது தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டா பார்க்கணும். ஸோ, ரோஹித் சர்மா வந்து கரெக்ட்டா அந்த பிளான் பண்ணி ஸ்பின்னர உள்ள உட்டதும், சரியா அந்த தவற அவரு பண்ணாரு. அதுக்கேத்த மாரி வந்து அசால்ட்டா தூக்கிட்டாங்க. ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசா அவங்கள சொல்றா மாரி யாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணல. ஸோ, எல்லாருடைய ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச ஸ்கோரு 25 தான். ஸோ, அதுக்கு மேல யாராலயுமே அடிக்க முடியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 3, 4 அப்படின்ற மாரியே எல்லாருமே போயிட்டாங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால நம்மள சமாளிக்கவே முடியல, நம்ம ஸ்பின்னரால. அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ, அக்ஷர் பட்டேலும், குல்தீப் யாதவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர். அவங்க அவங்க வேலைய அவங்க கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. ஸோ, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 லெவல்லேருந்து அதாவது லீக்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம டீம்ல ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனாலும் ஒருத்தர் அடிச்சிடுறாங்க. ஒருத்தர் பால் நல்லா போடலனாலும் இன்னொருத்தங்க நல்லா பால் போட்டுர்றாங்க. ஸோ, கரெக்ட்டா ஈக்குவலா போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பக்காவா செம்மையா இருக்குது டீமு. ஸோ, கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் வந்திருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அச்சு அசால்ட்டா நம்மளால தூக்கின்னு வந்துருவாங்க. ஸோ, இந்த முறை கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் கப்புன்றது இப்பவே ஊர்ஜிதமாயிடுச்சு. ஸோ, இருக்கக்கூடிய எல்லா அணிகளையும் லாஸ்ட் மேட்ச்சும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டீங்க. மிர்ற அடி அடிச்சான் அப்படி நம்ம ரோஹித்து. ஸோ, ஆஸ்திரேலியாவே கதற ஓட விட்டுட்டோம். ஸோ, இனிமே நம்ம தனி காட்டு ராஜா தான். சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு தூக்கிட்டு, கப்ப தூக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க போல. ஸோ, 2011க்கு அப்புறம் இப்ப தான் நாம கப்பு எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம டீம் வந்து சிறப்பானதா இருக்கு. முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது நம்மளுடைய கோச் டிராவிட். இதான் லாஸ்ட் அவருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற போறாரு. அவருக்காக வேண்டி அவர் கையில ஒரு உலகக்கோப்பைய குடுத்து தான் அவர அனுப்புவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, கண்டிப்பா ரோஹித் தலைமையிலான இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவத்த ஃபைனல்ல பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்ம தலைவன் விராட் கோலி. ஸோ, விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு செட்டே ஆவல. எனக்கு என்னமோ தோணுது. எனக்கு தோன்றது என்னன்னா, கடைசியா ஃபைனல்ல எல்லாம் சொதப்பும்போது, எல்லாரும் ஒரு டீம்ல கை குடுத்தாங்க. அதேபோல ஃபைனல்ல விராட் அவரோட ஃபுல் டேலண்ட்ட காமிச்சு, கண்டிப்பா கப் எடுத்து இந்தியாவுக்கு குடுப்பாருன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ, கண்டிப்பா அ நம்ம ஃபைனல்ல சந்திப்போம். குல்தீப் யாதவும், அக்ஷர் பட்டேலும் மட்டும் தாங்க ஃபுல் ஓவர கம்ப்ளீட் பண்ணாங்க. அவங்க 8 ஓவர்லயே மேட்ச முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். அப்படிதான் கணக்கு அது பார்த்தா. ஸோ, 8 ஓவர்ல ஆளுக்கு 3, 3 விக்கெட்ட எடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சுச்சு 6 விக்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே தேவல்ல. பூம் பூம் பூம்ரா. பூம்ரா சொல்லவே தேவல்ல. அவரு பால் அடிக்கவும் முடியாது. அவரு ஓவரே போட முடியல. இவங்களே சொல்லி முடிச்சுட்டாங்க. அவரும் 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா, ஓவரே கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ, டோட்டலாவே பார்த்தீங்கன்னா, அ அந்த டீமால எவ்வளோ அடிக்க முடிஞ்சுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ, டோட்டலாவே அவங்களால 103 ரன் தான் அடிக்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடியே அவங்க ஆல் அவுட் ஆயிருக்கணும். கொஞ்சம் 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 இதுவாயிடும். கொஞ்சம் அப்படியே வந்துட்டாங்க. இல்லன்னா அவங்க கண்டிப்பா ஒரு 70, 80க்குள்ளவே ஆல் அவுட் ஆயிருக்கணும். அது மாரி நிலைமை தான் வந்துச்சு. கடைசியா அவங்க 16.4 அவ்வளோதான் ஆட முடிஞ்சுது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால 100 ரன் தான் அடிக்க முடிஞ்சுது. ஸோ, ஒரு இங்கிலாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த மேட்ச்லாம் பார்த்தா இந்தியா, இங்கிலாண்டா, இந்தியாவா அப்படின்னு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்ட இந்தியா அடிச்சிடும். நான் சின்ன வயசுலேருந்து இத பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ, இந்த மேட்ச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சுங்க. கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. பரவால்ல. தட்டி தூக்கிட்டேன்.
ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீம் அடுத்த ஜேர்னி, அதாவது உலகக்கோப்பை ஃபைனல் இறுதி ஆட்டத்தில் நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி புதுமான தகவலாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நம்மளோட கிரிக்கெட் டீமோட நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.